அதான் சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் சில நன்மைகளை செய்யலன்னு விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நிச்சயம் அவரை விட்டு விலக மாட்டார்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியத்தில் ஒரு தொடர் தோல்வியாக இருக்கலாம், இல்லை ஒரு இழப்புகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் அவரை விட்டு நீங்கள் விலகாமல் இருந்ததுனால தான், அவரை நம்பி இருந்ததுனால தான் கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அன்னைக்கே என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, ரூத்தம்மா ஜெபம் பண்ணாங்களே, இந்த காரியம் நடக்கலையே, இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சீக்கிரம் ஒரு நன்மை நடக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி இருந்தா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம இருதயத்தில் நினைக்கணும். ஏன்னா கர்த்தர் ஒருத்தனை பார்க்குறாரு. என்ன பார்க்குறான்னா, நான் அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறேன், அவன் அதை நம்பிக்கையோடு பற்றிக்கொண்டு அந்த வார்த்தையை வசனத்தையும் பற்றிக்கொண்டு அவன் உண்மையோடு நடக்கானா, அவன் வாழ்க்கையில் வழி தவறாமல், அவனுடைய பாதையில், அவனுடைய தொழிலில், அவன் எல்லா வருமானத்தில் உண்மையாக இருக்கானா, அவன் குடும்பத்தில் அவன் உண்மையாக இருக்கிறானா, அவங்க மனைவிக்கிட்ட அவன் உண்மையாக இருக்கானா, அவன் பிள்ளைகள்கிட்ட அவன் உண்மையாக இருக்கிறானா, கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மையுள்ள சந்ததியை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.